सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அம்மை திருநெல்வேலியில் திகழ்கின்றாள், தன்னருளே நிலவாய் பொழிகின்றாள். கருணை ஒளி வெள்ளம் காந்திமதி அம்மை திருநெல்வேலியில் திகழ்கின்றாள், தன்னருளே நிலவாய் பொழிகின்றாள். ஓங்கிடும் கோயிலின் சீர்மிகும் அன்னையவள், ஓரைந்து கோபுரம் ஓங்கிடும் கோயிலின் சீர்மிகும் அன்னையவள், தன் பேரருள் திறத்தால் பார்ப்புகழ் கீர்த்தி பெருகும் அம்மையவள். அந்த கருணை ஒளி வெள்ளம் காந்திமதி அம்மை திருநெல்வேலியில் திகழ்கின்றாள், தன்னருளே நிலவாய் பொழிகின்றாள். நெல்லுக்கு வேலியாய் நின்றவர் எங்கள் வேணுவனமூர்த்தி, நெல்லுக்கு வேலியாய் நின்றவர் எங்கள் வேணுவனமூர்த்தி, நம் நெஞ்சுக்கு வேலியாம் அன்னையின் தோற்றம் கண்ணுக்கு வெகு நேர்த்தி. அந்த கருணை ஒளி வெள்ளம் காந்திமதி அம்மை திருநெல்வேலியில் திகழ்கின்றாள், தன்னருளே நிலவாய் பொழிகின்றாள். கருணை ஒளி வெள்ளம் காந்திமதி அம்மை திருநெல்வேலியில் திகழ்கின்றாள், தன்னருளே நிலவாய் பொழிகின்றாள். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும். திருப்புகழை பாட
தடுக்கும். நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. முருகா முருகா முருகா, நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது, உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது. திருப்புகழை பாட பாட வாய் வணக்கும். சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், தருவிடத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன். முருகா முருகா முருகா, சந்தனத்தில் நிறமெடுத்ததால் அழகனானவன், தருவிடத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன். கந்தன் என்னும் பேரெடுத்ததால் கருணையானவன், கந்தன் என்னும் பேரெடுத்ததால் கருணையானவன். அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன், அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன். திருப்புகழை பாட பாட வாய் வணக்கும். எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும், வேல் தடுக்கும் முருகா வேல் தடுக்கும். தமிழில் சொல்றப்ப கூட திருவள்ளுவர் குறள் சொல்றப்போ பற்றற்றான் பற்றை பற்றுகிறான். எவன் பற்று இல்லாதவனோ, உள்ள ஆசையும் காமமும் இல்லாதவனோ, நமக்கு ஆசை இல்லாமல் நமக்கு காமம் இல்லாமல் நமக்கு அசுத்தம் இல்லாமல் இருக்கணுமானா இன்னொன்று அப்படி இருந்தால் தானே அது நமக்கு அது மாதிரி பண்ண முடியும். நம்ம அதை பிடிச்சுட்டோம்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசாகும். இப்போ யாராலும் நிறைய ஒரு இங்கிலீஷ் வாசிச்சுட்டு ஒரு ஷேக்ஸ்பியர் ஒரு கோல்டு ஸ்மித்தோ எழுதுறான், நான் அதையே படிச்சுட்டு இருந்தானா இவன் எழுதுறப்படி அதே மாதிரி தான் வரும். எனக்கு எதை நினைக்கிறோமோ அப்படியே தான் வரும், தன்மயமாக போயிடும் மனசு. அதே மாதிரி ஆசையே இல்லாமல் கோபமும் இல்லாமல் ஒரு சாந்தம், ஒரு அனுகிரகம், ஒரு கருணை, இதுதான் உருவமாக இருக்க முடியாத ஒரு சாமியத்தை இருக்கணும் இருந்தாருன்னா அவரையே நாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்படி சாந்தமும் கருணையும் ஞானமும் நிறைஞ்சிருந்தாருன்னா ஒரு மூஞ்சி என்னவா இருக்கும் அப்படி சொல்லிருக்க. இப்போ நம்மளுக்குள்ளேயே கொஞ்சம் சாந்தம் இருக்கு, கொஞ்சம் கருணை இருக்கிறதுக்கு அவர் மூஞ்சி என்ன இருக்கு, நம்ம காலம் என்ன இருக்கு, அவர் காலம் நிறைஞ்ச இருந்தாலும் அவர் மூஞ்சி அவ்வளோ என்ன இருக்கும். அதான் எல்லாத்தையும் அழகு, அந்த சாந்தமும் கருணையும் தைரியம் நிறைஞ்சு ஞானமும் இருந்தானா அப்படி ஒரு நிறைஞ்சு இருந்துட்டு அந்த மூஞ்சி என்னவா இருக்கும் அப்படின்னு தியானம் பண்ணி அதை அப்படியே தியானம் பண்ணி மகர்ஷியர் தியானத்துக்கு கொண்டு வந்தா. அந்த மகர்ஷியர் சிற்பிகளுக்கு அனுகிரகம் பண்ணினா, அவளுக்கு அவளை மந்திரோபதேசம் பண்ணினா, சிற்பிகளுக்கு முதற்கொண்டு அவளும் தியானம் பண்ணா. அவள் அப்படியே ரூபமாக இருக்கா. அதான் நம்முடைய பெரியவாள் இதில் இப்போ எழுத மூஞ்சியெல்லாம் நோவல் இருக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி மகர்ஷிகளும் அந்த மாதிரி ஞானவான்களும் இருந்த காலத்தில் இருக்கிற சிற்பிகள், அவளுடைய அனுகிரகத்தை பெற்ற சிற்பிகள், அவளுடைய இதில் சட்டாத்தா பாக்கி இருக்க முடியாத பிரபோஷம் அப்படி வேணா இருந்து போகட்டும், சித்திரக்காரனா அதுவும் அந்த முகத்தில் இருக்க முடியாத சாந்தம் இருக்க அந்த ஞானமும் அது நிறைஞ்சிருக்கு. கோவில் இருக்கிற பிம்பமா இருந்தாலும் சரி, சித்திரத்தில் பழைய சித்திரமா இருந்தாலும் சரி, இப்போ எவ்வளவு வருதுன்னு அந்த மாதிரி எழுத முடியல. அதுக்கு என்னென்னமோ நேச்சரை வந்து அப்படியே வந்து இமிட்டேட் பண்றதுக்கு முடியுது தவிர இப்போ எது வசந்த பாவமோ அந்த பாவத்தை முகத்துல காட்டுறதுக்கு இப்ப முடியல. உள்ளத்தை அப்படியே இமிட்டேட் பண்ணி அப்படியே எழுதிடுறா, அப்படியே டிக்டேட் பண்ற மாதிரி எழுதிடுறா. அதுல இருந்து அதுல இருந்து வசந்த பாவம் இருந்தா அந்த ரூபம் எந்த மாதிரி இருக்கும், அந்த முகம் எந்த மாதிரி இருக்கும். லோகத்துல அந்த மாதிரி இருக்கவே வேண்டாம். லோகத்துல சாமானியம் ஒண்ணு சின்னதுக்கான பெருசு ஒண்ணு இன்னும் அழகா இருக்க வேண்டிய ஒண்ணு, அந்த மாதிரி அழகை ஏற்றுட்டே போனா நிறைஞ்ச அழகுன்னா இந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கிறதான் நம்முடைய சாஸ்திரங்கள்லையும் சிற்பங்கள்லையும் தேவாலயங்கள்லையும்
அதுலேருந்து நமக்கு தியானத்துக்காகத்தான் அந்த மாதிரி ரூபத்தை இது பண்ணிருக்காரு. அதனால நம்ம புதுசாக கோவில் கட்டுறதை காட்டிலும் பழைய கோவில் இருக்கிறத நம்ம ரசிக்கிறது உண்டு. அது ரொம்ப பெருசுங்கிறதுனால பெருசுங்கிறது இதுவே ஒரு தத்துவம் அதில். அதனால எவன் ஒரு ஆசை இல்லாமல், எவன் கருணை மாத்திரம், எவன் ஞானம் நிறைஞ்சிருக்கானோ, எவனுக்கு கோபங்கிறதே வரத்துக்கு முடியாதோ, வேணும்னா எடுத்துக்கணும் கோபத்தை, எவனுக்கு காமங்கிறதே கிடையாதோ, வேணும்னா காமத்தை அனுகிரகம் பண்றதுக்காக காமத்தை எடுத்துக்கணும், அனுகிரகம் பண்றதுக்காக கோபத்தை அவன் எடுத்துக்கணும். அதனால அப்பேற்பட்டவன் இருக்கானே அவன் தான் ஈஸ்வரன் வேறு. அந்த ஈஸ்வரனா பரபிரம்மஸ்வரூபம் வேறு. ஈஸ்வரன்னா ஒரு புருஷன் ஆயிட்டு வைப்பா, அப்ப ஸ்திரீயை காட்டிலும் வேற என்ன ஆயிட்டு வைப்பா. அதனால ஸ்திரீ புருஷன் ரெண்டும் பூர்ணமா ஒன்னா இருந்தது பிரம்மஸ்வரூபம் வேறு. அதுவே 2 ரூபமா பிரிஞ்சது. சாட்சாத்து தாயும் தகப்பனும் அம்மையப்பனும் வேறு, தாயுமானவர் தந்தையமானவர், அவரை தான் தாயானார். அதனால தாயுமானவர்னு வேறு சுவாமிக்கு சாட்சாத் அம்பிகாஸ்வரூபமாக ஆயிருக்கா. நமக்கு அனுகிரகத்தை சட்டுன்னு மனசு நிற்கிறதுக்கு அம்பிகையினுடைய சரணத்தை தியானம் பண்ணா தான் நமக்கு சட்டுன்னு தானா தாயினுடைய சரணத்தை தியானம் பண்ணாதான் தானா நிற்கிறது நமக்கு மனசு. அதுக்காக தேவியினுடைய சரணம் தான் நம்ம சித்தப்படுத்துறதுக்கு, சித்தப்படுத்தி கொள்கிறதுக்கு நமக்கு தீர்த்தம். தேவியினுடைய சரண தியானம் தான் நமக்கு தீர்த்தம். இதான் நம்ம அம்பாளுக்கு மூலஸ்தானம் காஞ்சிபுரம்னு சொல்றோம், கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு முதல்ல கஞ்சி காமாட்சின்னு சொல்றோம். கஞ்சி காமாட்சியை பத்தி ஒரு ஊமை கவின்னு அவனுக்கு பேரு, மூக்க கவின்னு அவனுக்கு பேரு. அவன் இங்க திடீர்னு அம்பாளுடைய வாக்கிலிருந்து ஒரு துளி அவனுக்கு பட்டு அதிலிருந்து அவனுக்கு பிரகாசம் உண்டாயி திடீர்னு ஒரு 5 சதகம் 500 ஸ்லோகம் அந்த சமயத்திலேயே அவனுடைய வாக்கிலிருந்து அப்படியே பிரசரிச்சதுன்னு சொல்றதுதான் மூக்க பஞ்சேஷத்தின்னு பேரு. அதுல அவன் முக்கியமா சொல்லிக்கிறது, காமாட்சியினுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? உனக்கு காமாட்சின்னு அவன் உண்மையான நீ காமாட்சியில் பக்தி பண்ணி அந்த அனுகிரகம் உனக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? காமாட்சி கட்டாட்சம் கிடைச்சதுக்கு சில அடையாளம் உண்டு. அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிருக்கா. முதல் சதகத்துக்கு ஆரியா சதகம்னு பேரு. இருக்கிறதுக்குள்ள சின்ன ஸ்லோகம் ஆரியா ஸ்லோகம்னு, ஆரியா விருத்தம்னு பேரு. பாக்கி இன்னும் 4 சதகம் இருக்கு. அந்த 400 ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இது இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சின்ன ஸ்லோகம். இந்த முதல் ஒரு ஸ்லோகம். அதுல ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிருக்கா, சிவ சிவ. நாம் எது இருந்தாலும் நமக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு சட்டுன்னு சிவசிவாங்கிறோம். என்னோ ஒரு சிவசிவா அப்படிங்கிறோம். ஏன்னோ மனசுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் நடந்துட்டு தானே சிவசிவாங்கிறோம். இங்க இருந்து இந்த அது எல்லாருக்கும் சகஜமா ஒரு குழந்தை முதற்கொண்டு பெரியவாளை முதற்கொண்டு எல்லாருக்கும் என்னடா அந்த சமாச்சாரம் என்ன சிவசிவா, அதை பத்தி இன்னும் நினைக்காது அப்படின்னு. சிவசிவான்னா அது இது வரைக்கும் நினைச்சதோ நான் அனுபவிச்ச ஒரு கஷ்டமா அதனுடைய பிராயசித்த அர்த்தம் அது திரும்பி நமக்கு தோஷம் நமக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக சிவசிவான்னு சொல்லுவோம். அதுல இருந்து சிவங்கிற பாவத்துக்கே பல மங்களம்னு அர்த்தம். சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம்னு நிகண்டுல சொல்லியிருக்கு அமிர்தத்துல. காமாட்சியோட கட்டாட்சம் கிடைச்சிட்டு தானா இந்த தோஷங்கள்லாம் இனிமே கிடைக்காது அப்படின்னு முதல்ல சிவசிவான்னு சொல்லிட்டார். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கட்டாட்சிதா புருஷாः விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டஞ்ச யுவதிபிம்போஷ்டம் பஷ்யந்தி சமம் காமாட்சி கட்டாட்சிதா புருஷாः. காமாட்சியினுடைய கட்டாட்சம் பூர்ணமாக கிடைத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பஷ்யந்தி சமம், சமமாக ஒன்றாக பார்ப்பார்கள். சமம்னா ஒன்றாக அர்த்தம். எதை ஒன்னா பாப்பா? காமாட்சி கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள்லாம் விபினம் பவனம், பெரிய உப்பரிக்கைகள் வச்சு பெரிய மாடிகள்லாம் வச்ச வீடுகள் அரவணைகள் இருக்க, அந்த அரவணையும் சரி எங்கேயோ ஒரு காடும் சரி, இது ரெண்டும் ஒண்ணு. நமக்கு இதுல இருந்ததுனால ஒரு வசத்து, அங்கேயோ காட்டில் கிடந்தோன்னா அதனால அப்படி கிடக்கிறவேன்னு ஒரு குறை அது அவளுக்கு இருக்காது. முதல்ல சொன்னார் விபினம் பவனம். இது சாமான்யமா இருக்கு இந்த திருஷ்டாந்தம்.
அப்புறம் அதுக்கு அடுத்தது மித்திரம் அமித்திரம். அமித்திரம்னா சத்ருக்கு பேரு, மித்திரம்னா ஸ்நேகிதனுக்கு பேரு. பரமசத்ருவா இருக்கிறவனிடத்துல பரமஸ்நேகிதனான ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டாயிடும். சத்ருங்கிறதே உலகத்துல அவளுக்கு தோணாது. எவன் இவனுக்கு பரமசத்ருவா இருக்கானோ அவனிடத்துல பரமமித்திரனாக அவனிடத்துல பாவனை உண்டாகும். அதுதான் காமாட்சி கட்டாட்சத்துக்கு ரெண்டாவது அடையாளம். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம். ரொம்ப காமம் ஜாஸ்தியா இருந்தானா ஒரு ஸ்திரீ புருஷால முத்தம் எடுக்கணும்னு தோணும். ஒரு காமத்தினுடைய ஒரு விகாரத்தை முதல்ல விசாரணம் அது. அப்போ பிம்போஷ்டம் உதடுன்னு அர்த்தம். அந்த காமத்தை உண்டு பண்ற ஒரு உதடு இருக்க, அந்த உதடும் ஓட்டாஞ்சல்லியும் லோஷ்டம்னா அது பேரு. கீழே கிடக்கிற ஓட்டாஞ்சல்லியும் ஒண்ணுன்னு தோணும். அதனால ஓட்டாஞ்சலி முத்தம் விட்டுக்கணும். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப காமத்தை ரொம்ப ஜாஸ்தியா உண்டு பண்ற ஒரு பதார்த்தம் கூட ஒண்ணுமில்லாத ஓட்டாஞ்சலிக்கு சமானமாக அவனுக்கு தோணி போயிடும். அப்படின்னு இந்த 3 திருஷ்டாந்தத்திலையும் மித்திரம் அமித்திரம் சொன்னதுனால கோபம் இருந்தானா சத்ருவண்டத்துல செய்தன்னு மனம் தோணுன்னு அவனுக்கு கோபம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். அப்புறம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம்ங்கிறதுனால காமம் அடியோட அத்துதுன்னு அர்த்தம். காமம், குரோதம், அதுக்கப்புறம் பயம்ங்கிறது 3வது. அதுக்கப்புறம் லோகம், மதம், ஆச்சரியம் நடக்க 6 ஷெட்டு இருக்குங்க கணக்கு பண்ணுவா. இது 3க்குள்ள அடக்கம் எல்லாம். இவனுக்கு காட்டு போனா சிங்கம் வந்துடுவேன், புலி வந்துடுவேன், கரடு விடுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் உடம்பு வலிக்குமே, பசி எடுக்குமே, இதெல்லாம் ஒரு பயம் தானே. அதனால அரவணை இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரின்னா இந்த உடம்பு 4 எண்ணம் விட்டு போச்சு, தேகத்துல 4 எண்ணம் விட்டு போச்சு. தேகத்துல 4 எண்ணம் இருக்கிறதுக்கு என்ன பயம். ஏதோ அங்கேயிருந்து மேல பாய்ச்சி வந்தா கூட ஒரு தரம் கொடுக்கறது நமக்கு. அதோட மேலே ஒண்ணு தர தேகத்துக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். தேகத்துல இது தேகத்துல ஜாதியா இருந்தேன்னா இல்லாமனா எத்தனை இது மேல இருந்தா அப்படியே அப்படித்தானே இது ஒண்ணும். இந்த வாழைமரம் மாதிரி இந்த தூண் மாதிரி வச்சுக்கோங்க. இதை இதுக்கு நம்மதுல என்ன இதுல ஒரு அபிமானம்ங்கிறத 4 அபிமானம் விட்டுதுன்னு அர்த்தம். காடும் அரவணையும் ஒண்ணுன்னு சொன்னதுனால நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் விட்டுது. உடம்புங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு பயம். நம்ம பாதிக்கிறதுங்கிறது ஒரு பயம். விளையாட்டு மாதிரி அது மேல விழுந்தா அப்படியே அப்படி விளையாட்டு மாதிரி நினைச்சுட்டு இருப்பான். அது அம்பாளுடைய கட்டாட்சத்துக்கு ஒரு அடையாளம். ஆனா இவ்வளவுக்கும் வேதம் மூல பிரமாணம். இப்ப சிவபக்தி பண்றாலும் சரி, விஷ்ணுபக்தி பண்றாலும் சரி, அம்பாளுடைய பக்தி பண்றாலும் சரி, இவ்வளவு இந்த அம்பாள் 6 காட்டி கொடுத்தது எனக்கு. விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு, பெருமாள்னு ஒருத்தர் இருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னு 6 காட்டி கொடுத்தா, இன்னும் வேதம் காட்டி கொடுக்குறது. அவருடைய தியானத்தை இப்படி பண்ணுன்னு 6 சொல்லி கொடுத்தா வேதம் சொல்லி கொடுக்குறது. அந்த வேதத்தை அனுசரிச்ச மதம் நமது. அப்படின்னு வைதிக மதம்னா தான் நமக்கு மூலம் எதுங்கிற நினைவாக நமக்கு நம்முடைய மதத்துக்கு மூலம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்பினா ஒரு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவள் கொஞ்சம் முக்கியமாக இந்த சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பரப்புறதுக்கு காரணமாக இருந்திருக்கா. அவள் சொல்றப்பெல்லாம் வேதமோடு ஆரங்கம் ஆயினானே. ஈஸ்வரனாருன்னா வேதத்தோட ஆரங்கத்தோட கூடின வேதம் ஈஸ்வர ஸ்வரூபம். சிவனே வேதம். அப்ப சைவம்னா வைதிகம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஆழ்வாரும் அதே மாதிரிதான் எழுதியிருக்கேன். நாயன்மாரும் ஒரே சாமி கோவிலுக்கு போய் கூட சோதனை பண்றது இல்லை. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல எனக்கு வேத முழக்கங்களும் அரங்கங்களுடைய சத்தங்களும் எங்க பாட்டம் இருக்கு. அப்பேற்பட்ட வேதங்களும் அரங்கங்களும் சேர்ந்து ஒன்ன சோதனை பண்றது அந்த ஊர்ல இருந்து. அதுக்கப்புறம் அங்க ஊரை பத்தி சோதனை பண்றதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா. பெரியவாள்லாம் சிவபக்தியும் விஷ்ணுபக்தியும் பிறக்கணும். அதனால வேதனை சழித்தோங்க மிக சைவ துறை விளங்குன்னு வேதனை ஓங்கணும். நாமெல்லாம் ஒரு துறை இதுல இருந்து இறங்குறதுக்கு ஒரு பெரிய பிரவாகம் போச்சுன்னா ஒரு துறையெல்லாம் சௌக்கியமா இருக்கும். சைவம், வைஷ்ணவம், அம்பிகையினுடைய பக்தம், கணபதி கௌமாரம், இதெல்லாம் ஒவ்வொரு துறையில இறங்கி அவன் தான் ஸ்தானம் பண்ணலாம். நம்ம இந்த வேதநெறி இங்கதான் நம்ம மதத்துக்கு பேரு. தமிழ்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கா, வேதநெறி தழைத்துவங்க. இந்த வேதநெறிங்கிறது வேத மாதான்னு பேரு. அந்த வேதத்துல சாட்சா அம்பிகையினுடைய ஒரு சரணத்தை தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு கதி. தாயார் தான் கதி குழந்தைக்கு. நம்ம எல்லாரும் குழந்தைகள்.
குழந்தைகள்ங்கிற எண்ணம் வந்துட்டு தானே காமம் வராது. தாயாருடைய சரணத்தை போய் பிடிச்சுன்னு நம்ம குழந்தையாவே இருக்கோம்னா அப்புறம் காமத்துக்கு இடம் இல்லை. காமத்துக்கு இடம் இல்லைன்னா கோபத்துக்கு இடம் இல்லை, கோபத்துக்கு இடம் இல்லைன்னா பயத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா காமத்துக்கு இடம் இல்லைன்னா எப்படி கோபத்துக்கு இடம் இல்லைன்னு கேட்டா, காமம்னா ஒரு ஆசை, நாம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுறோம், அது நடக்காதுன்னா கோபம் வரும். அதுதான் காமம். அதான் சொல்ற, ஒரு பந்து அடிச்சோம்னா செவுறு இல்லாதவனா நீங்கள பந்து போயிடும். ஒரு பக்கத்தில் செவுறு இருந்து தடுத்துட்டு தானே திரும்பி வரும் அதே பந்து நம்ம திரும்பி வரப்போ குரோகம்னு போயிருது. அந்த காமத்துக்கு காமம் போய் அடிபட்டு திரும்பி வரப்போ அந்த பால் திரும்பி நம்மண்டே வந்து விழுறப்போ அதுக்கு கோபம்னு பேரு. கோபம்னா நம்ம காலம் கொஞ்சம் சக்தி குறைச்சலா இருக்கிற இடத்துல கோபம் வரும் நமக்கு, நம்ம காலம் சக்தி ஜாஸ்தியா இருக்கிறதுல பயம் வந்துடும். அதில் இந்த கோபம் பயம் ரெண்டும் ஒண்ணுதான். காமம் தான் கோபம், கோபம் தான் பயம். அதனால கடைசியில் எல்லாம் காமம் ஒண்ணுதான். காமம் நிறுத்தி வேணும் அம்பாளுடைய சரணத்தில் தாயாருடைய சரணத்தில் போய் விழுந்துட்டு வேணா அப்போ அப்புறம் காமம் எல்லாம் மறந்து விடும். நமக்கு வேதம் இதுதான் நமக்கு சொல்லித் தருது. அந்த தாயினுடைய கட்டாட்சம் நமக்கு பூர்ணமா இருக்கிறதுக்கு அது அப்படியே நம்ம சரணா மனசுல நினைச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, நமக்கு தேகம் நாங்கிற பயத்தினால ஏற்பட்ட பயம் இருக்கே, அந்த பயம் இருக்காது. முதல்ல என்ன, அதான் விபினம் பவனம், மாளிகையும் காடும் ஒண்ணும். அப்ப பயம் இல்லாதவனுக்கு தான் மாளிகையும் காடும் ஒன்னா இருக்கும், பயமே இல்லை. பயங்கிறது எதனால வருது, கோபத்துல இருந்துதான். கோபம் தான் பயங்கிற உருவத்தை எடுக்கிறது. அடுத்தது கோபம் இருக்காது. மித்திரம் அமித்திரம், எவ்வளவு சத்ருவா இருந்தாலும் அந்த சத்ருவை சம்ஹாரம் பண்ணலாம், சிக்ஷை பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். சாஸ்திரத்தில் எது சொல்லிருக்கோ எல்லாம் பண்ணலாம், ரொம்ப அன்போட செய்யணும். எல்லாம் எது பண்ணாலும் சாஸ்திரம் அவனுக்கு எது சொல்றதோ வேலை எது சொல்றதோ அதை பண்ணு. ஆனா கோபத்தோட பண்ணாதே, காமத்தோட பண்ணாது. அதான் சொல்றது கீதை. அவனவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை செய்தான் ஆகணும். அது கட்டுறது நல்லதுங்கிறது யோஜனை பண்ண வேண்டானே. எது செய்தாலும் சொன்னதை செய். அஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய விவஸ்திதோ. இது காரியம் செய்யணும் செய்ய வேண்டாங்கிறதுக்கு சாஸ்திரத்தை அது மேல பாரம் போட்டுடும். ஆனா பண்றத மாத்திரம் காமமோ கோபமோ இது ரெண்டுக்கும் பயமோ இது மூணுக்கும் வசப்பட்டு ஒன்னும் செய்யாதே அப்படிங்கிறது ஒண்ணுதான் கீதை சொல்றது. கீதை சொல்றது ஹிம்சை சொல்றது, ஹிம்சையும் சொல்றது, அஹிம்சையும் சொல்றது. அஹிம்சை பண்ண வேண்டிய சமயத்தில் அஹிம்சை, ஹிம்சை பண்ண வேண்டிய சமயத்தில் ஹிம்சை, எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும் கீதை சொல்றது. தச காரியம் நைவித்தியதே, காரியமே இல்லடாப்பா அப்பேற்பட்ட நிலையில அடைஞ்சவனுக்குன்னார். நீ என்னடா என்ன தஸ்மாத் யுத்தஸ்வதாரதா அழிடான்னார். ரெண்டும் சொல்றாரு கீதையில. ஆனா பின்ன சொல்றதுன்னு ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்றார். பயத்துக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு ஆசைக்காக ஒரு காரியம் செய்யாத, ஒரு அபிமானத்துக்காக நம்மதுங்கிற ஒரு அகம்பாவத்துக்காக ஒரு காரியம் செய்யாத அப்படின்ட்டு இதெல்லாம் மாத்திரம் ஒழிச்சிடும் அப்படின்னு. இதெல்லாம் தான் அழுக்கு. நமக்கு நாம் சுத்தமா இருக்கணுமானா நமக்கு காமம் உண்டாருதா கோபம் வருதா ரெண்டையும் பரிசு பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா தான் அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னு தீர்மானம் பண்ணணும். அது நமக்கு இன்னும் சரியா வரலன்னா திரும்பி அம்பாளுடைய சரணாகதி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக தான் சாப்பிடணும். சாப்பிட போறோம் இந்த காரியம் இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் இருக்கலாம். அவங்க வீட்டில் இருந்தாலும் ஃப்ரெண்டு வந்துடலாம். நம்மளாம் அவங்க சாப்பாட போட வேண்டியதில்லை, நாமும் சாப்பிட வேண்டியதில்லை, வீடு கட்ட வேண்டியதில்லை. வீடு கட்டுறேன், சாப்பிட்றேன், துணி வாங்கிக்கிறேன்னா நீ என்ன பண்ண போற இதெல்லாம் வச்சுட்டு உடம்பு வளர்க்க போறேன். உடம்பு இதுக்காக வளர்க்கணும். அம்பாளுடைய சரண தியானம் பண்ணி உன்னை சாரத்துக்குள்ள சுத்தம் பண்ணிக்கலாம். சாந்தமாயி நலஞ்சிருந்து அம்பாளுடைய கடாட்சம் பூர்த்தி ஆயிட்டுதுன்னு அப்புறம் செத்து போனா அப்பதான் பூர்ணமாச்சுன்னு அர்த்தம். இருக்கு நாம் இத்தனை பேரும் உடம்பு கொடுத்துருக்கு, மனசு கொடுத்துருக்கார், கை கொடுத்துருக்கார், புத்தி கொடுத்துருக்கார் சுவாமி. இவ்வளவும் ஒத்தராவது நாம் பூர்ணமாகலையே. எல்லாம் பாவத்தோட தானே சாரம். இப்படி கதை மாத்திரம் கேட்கிறவன் வீணா தானே போறது அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்ப என்னத்துக்கு காமம்? என்னத்துக்கு? ஒரு சரீரம் பிறக்கிறதுக்கு. அதனால காமம்னா நாம் சுகத்தை நினைக்கிறது நாம் நினைக்கிறோம், அதுவும் ஏமாத்தம் தான். இன்னொரு ஜீவன் ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்காக நமக்கு ஒரு காமத்தை கொடுத்து நமக்கு ஒரு சுகம் நினைச்சுட்டு அதுல இருந்து இன்னொரு சரீரம் உண்டாரு. அந்த சரீரம் உண்டானா அந்த ஜீவன் அதுல இருந்து அது கொஞ்சம் க்ஷேமத்தோட இடத்துக்கு வழி உண்டாகும். ஆனா க்ஷேமத்தை அடைய காணமே, எல்லாம் விழாத்தானே போறோம். இவ்வளவு என்ன நாக்கு இருக்கு, வாக்கு இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இவ்வளவு இருக்கு. கடைசியில் இவ்வளவையும் பாபத்தை உண்டான்றது தான் நம்ம சம்பாதிச்சு இவ்வளவு பேரும் பாபத்தோட தானே சாரம். ஒத்தராவது காமக்ரோசமோ பயமோ இதுகளை மீறி அம்பாளுடைய கடாட்சத்து பூர்ணமா பெற்று பூர்ண நிலையை உத்தரம் அடைஞ்சு நாம் சாகரியே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் பட வேண்டாம். இப்போ
ஒரு மாமரத்தை எடுத்துட்டா ஒரு மாமரத்தில் எவ்வளவு விரை ஒரு பழம் இருக்குது, அதில் விரை இருக்கு. நல்லா காய்க்கிற ஒரு மாமரத்தில் சாதாரணமாக ஒரு 300-400 மாங்கொட்டை அதில் உண்டாடுறது. கொட்டையினுடைய பிரயோஜனம் என்ன? மரமாக உண்டாடுறதுக்கு தானே. எத்தனை கொட்டை உண்டாடுறதோ, எவ்வளோ விருட்சங்கள்ல அவ்வளவு மரம் ஆயிடுறதோ. மரம் ஆச்சுன்னா இடம் போருமோ உலகத்தில், ஒரு மாமரத்துக்கே போறாது உலகம் முழுக்க. அந்த மாதிரி எத்தனையோ கோடி கோடி இருக்கு. அதில் இவ்வளவு உண்டானா தான் நிறைய உண்டாகி வீணா போய் மக்கி போய் வீணா போய் இப்படி போய் அப்படி நிறைய கணக்கு வழக்கு எல்லாமே உண்டு பண்ணிட்டு இருந்தா தான் அதில் ஒன்றும் எங்கேயாரும் விழுந்து அது ஒரு நல்ல மரமாக இருந்தால் அநேகம் பேருக்கு ஒரு மாதுரியத்தை கொடுத்து லோகத்துக்கு புஷ்டியை கொடுக்குது. நாமெல்லாம் இவ்வளவு பேர் உணவு போனாலும் பாதம் இல்லை. ஆறான ஒருத்தன் ஒரு தலைமுறையில் ஒரு மகாங்கிரக ஒருத்தர் இருக்கா. எல்லாரும் பூர்ணமாகணும். நம்ம அது அம்பாளுடைய சரணம் தான் அது காரணம். பூர்ணம் வர்றது தாயாருடைய சரணம் தான் இன்னும் கொஞ்சம் சாந்தப்படுத்தும். நம்ம அந்த மாதிரி ஒரு பூர்ண நிலை நாம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சாவே கிடையாது. அதுக்கப்புறம் ஏற்படுற மரணத்துக்கு மரணம்னு பேர் இல்லை. இதுக்கு அதுக்கு அமிர்தம்னு பேர். அதுக்கு சாகாதவன் அர்த்தம். என்ன அதுக்கப்புறம் பிறக்க போறது இல்லையா? அப்புறம் பிறந்தான்னா சாக போறவான். மரணத்தை அதோட நிறுத்தி விட்டான். இதோட சரி மரணம் அதுக்கப்புறம் இல்லை, அமிர்தம்னு அதுக்கு தான் பேர். இன்னும் அமிர்தமா இருக்குதுன்னு சொல்றான். இது திருப்பா இருக்கு தானே, அது இல்லை அமிர்தம். மிருதம் இல்லை, இனிமே மரணம் கிடையாதுன்னு அர்த்தம். அதான் அமிர்தம்னு பேர். ஏன்னா அந்த மாதிரி பரிபூர்ணம் வர்றதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பரிசு பண்ணி பார்த்துக்கணும். உரைச்சு பார்க்குற முடியும். அந்த மாதிரி எதுக்கு கொண்டு வைக்கணும்? பயம் பண்ணுற சாமான நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம் சிரிச்சுட்டு. அதே மாதிரி காமத்துண் பண்ணுற சாமான, கோபத்துண் பண்ணுற சாமான, நம்ம அவமானப்படுத்துறவான், நம்ம விஷயத்தை நம்ம வெய்யறவான், அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கணும். சந்தோஷமா இருக்கா, கோபம் வருதா அப்படின்னு பரிசு பண்ணி பார்த்துக்கணும். சாப்பாடுறதுக்கு, உத்தியோகம் இதுக்காக, சம்பளம் இதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த ஒரு காரியம் இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம். இந்த ஒரு காரியம் இருந்தால் தான் நாம் பண்ணுற காரியங்கள்லாம் அவசியம். மதம் ஒன்று அவசியம். மதம்னு பேர் இருக்கு, மதம்னு பேரே இல்லை. இதுக்கெல்லாம் அம்பாளுடைய சரண தியானம்னு அர்த்தம் இருக்குது. சரண தியானத்தை பண்ண வேண்டியது அவ்வளோதான். அந்த சரண தியானத்தை நாம் பண்ணினோம்னா நாம் நிறைஞ்சு இருக்கலாம். நிறைஞ்சு போய் அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி அப்படித்தான் நம்முடைய இந்த உயிர் உடல்ல இருந்து பிரியறது. அப்படி பிரியணும். அதுக்கு வேண்டிய காரியம் தான் நாம் எல்லாம் நிச்சயம் செய்யணும். கொள்ளும் கருத்தாலே சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம் ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே